அந்த சம்பல் மலைகள்ல எதிரொலிக்கிற அந்த குரலுக்கு சொந்தக்காரிதான் இந்தியாவையே உலுக்கின ஒரு புகழ் பெற்ற பெண்மணி. பொதுவா பெண்களுக்குள்ள ஒரு தீக்கனல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்வாங்க. அது குடும்ப குத்துவிளக்கு சுடராவும் ஒளி தரலாம், இல்லனா ராமனால சீதை செஞ்ச அக்னி பரீட்சையாவும் கொழுந்து விட்டு எரியலாம். ஏன் விண்வெளிக்கு போன கல்பனா சாவ்லாவோட ராக்கெட் தீ பிழம்பா கூட வெளிவரலாம். ஆனா அதே தீக்கனல் ஒரு நாள் வெடிச்சு செதறி எரிமலையான கதையத்தான் இப்போ நீங்க கேட்க போறீங்க. சைனைட் மல்லிகா, பிரியாணி அபிராமி வாழ்க்கையில எல்லாம் சரியா இருந்தும் கொலகாரியா மாறினாங்க. ஆனா இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையில அனுபவிச்சது வேதனையும் சோதனையும் தான். ஆனா தானே விரும்பி ஒரு பாதைய தேர்ந்தெடுத்துக்கிட்டா. அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் முடிவு கற்ற பாதை. ஆனா ரொம்ப பயங்கரமான பாதை. ஆண்களும் தேர்ந்தெடுக்க நடுங்கிற ஒரு பாதை. அதுல துணிச்சலா பயணிச்ச இந்த பொண்ணோட கதையத்தான் செக்ஷன் 302ல அடுத்து கேட்க போறீங்க. பெண்கள்னாலே மென்மை, நளினம், அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அப்படின்னு இந்த விஷயங்களை பத்தி முன்னாடி நிறைய கேட்டுட்டோம். ஆனா நம்ம கதையில வர இந்த பொண்ணுக்கு நம்ம மேல சொன்ன வார்த்தையோட அர்த்தம் எதுவுமே தெரியாம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. 11 வயசுல அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு நடந்த விஷயங்களை சொன்னா உங்களுக்கு குளிர் ஜரமே வந்தாலும் வந்துடும். எதுக்கும் ஏசி ஆன்ல இருந்தா அதை கொஞ்சம் குறைச்சிட்டே கதையை கேளுங்க. இந்த பொண்ணு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவதான், பிரபலமானவதான். யாருன்னு கெஸ் பண்ணுங்க. ஹியூமன் போடியமுடன் இணைந்து கமே கிச்சன் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast. Case 6 பூலாந்தேவி. எபிசோட் 1 பூ ஒன்று புயலானது. 2001 ஜூலை 15 டெல்லி அசோகா ரோடு அமைதியா இருந்தது. பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் குடியிருக்கிற சாலை அது. அப்போ பாராளுமன்றம் கூடியிருந்த சமயம். அந்த சாலையில வீட்டு நம்பர் 44 வாசல்ல ஒரு வெள்ளை மாருதி எஸ்டீம் நின்னுட்டு இருந்தது. கார் பக்கத்துல சஃபாரி சூட் போட்டுக்கிட்டு கையில மிஷின் கன்னோட ஒரு கார்டு நின்னுட்டு இருந்தாரு. அந்த வீட்ல லேடி எம்பி ஒருத்தர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு பார்லிமெண்ட் ஆஃப்டர்நூன் செஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. வெள்ளை புடவையோட தலப்ப முக்காடா போட்டுக்கிட்டு கையில ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பினாங்க. புறப்படுறதுக்கு முன்னாடி தன்னோட அம்மா கிட்ட நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசப்பக்கமா வந்தாங்க. ரொம்ப அமைதியான சூழல். கால்ல இருக்கிற செருப்பு சரக்கு சரக்குன்னு சத்தம் போட காரை நோக்கி நடந்தாங்க. அவங்க டிரைவர் ஓடி வந்து கதவை திறக்க கார்டு எச்சரிக்கையோட காரை சுத்தி வந்து அவங்களுக்கு பின்பக்கமா நின்னாரு. அந்த லேடி எம்பி கார்ல ஏற குனிஞ்ச போதான் திடீர்னு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. திடுக்கிட்ட எம்பி திரும்பி பார்க்க அவங்க கார்டை யாரோ சுட அவர் நில தடுமாறி தரையில விழறத பார்த்தாங்க. தலைய தூக்கி பார்த்தப்ப 3 ஆளுங்க கையில மிஷின் கன்னோட வந்து அந்த எம்பியை சூழ்ந்துக்கிட்டாங்க. அப்பவே அந்த 37 வயசு எம்பிக்கு தெரிஞ்சு போச்சு தன்னோட கதை முடிஞ்சுதுன்னு. சுடுறா, சுட்டுக்கங்க, இதுக்கெல்லாம் நான் எப்பவோ தயார். உங்க கொட்டத்தை வெற்றிகரமா அடக்கி நம்பாரு, அது போதும் எனக்கு. நையாண்டி குரல்ல அவங்க அதை சொல்ல ஆத்திரத்தோட அந்த 3 பேர்ல ஒருத்தன் அவங்கள சர மாரியா சுட ஆரம்பிச்சான். அவங்க சுருண்டு தரையில விழுந்தாங்க. சுட்ட 3 பேரும் கார்ல ஏறி தப்பிச்சு போயிட்டாங்க. தன்னை சுதாரிச்சுக்கிட்டு எழுந்த அந்த எம்பியோட கார்டு அந்த காரை பார்த்து சுட்டார். ஆனா அதுக்குள்ள அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டு அந்த எம்பியோட அம்மா அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வந்தாங்க. ரத்த வெள்ளத்துல தன்னோட பொண்ணு கிடக்கிறத பார்த்து கதறி அவங்கள எடுத்து மடியில சாச்சுக்கிட்டாங்க. ஆனா தன்னோட பொண்ணு தன்னை விட்டு எப்பவோ போயாச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கதறி அழ ஆரம்பிச்சாங்க. அந்த எம்பியோட அம்மா பேரு மூலாதேவி. சரி, இப்போ அந்த பெண் எம்பி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்கதான் இந்தியாவையே நடுங்க வச்ச சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளக்காரி பூலாந்தேவி. தலையில சிவப்பு ரிப்பன், சிவப்பு நிறத்துல துளதுளன்னு ஷால், ரத்தத்தோட நிறத்திலேயே தன்னோட ஆட ரிப்பன் எல்லாம் யூனிஃபார்மா அமைச்சுக்கிட்டாவ. எதனால? சில பேரை ரத்தம் சிந்த வைக்கணுங்கிற தன்னோட சபதத்தை அடிக்கடி நினைவுபடுத்துக்குதான் அந்த பிளட் ரெட் யூனிஃபார்ம். பூலாந்தேவி கொலை செய்யப்பட்ட தகவல் கிடைச்சதும் பாராளுமன்றம் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு
அன்னைக்கு நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணிட்டாங்க. சமாஜ்வாதி கட்சியோட எம்பியா இருந்த பூலான் தேவியோட உடல் உடனே மிர்சாப்பூருக்கு எடுத்து செல்லப்பட்டது. அவங்க பாடி பக்கத்துல இருந்த அவங்க அம்மா மூலா தேவியோட மனசு தன்னோட அருமையான பொண்ணு பூலாந்தேவி பிறந்த நாளை நினைக்க ஆரம்பிச்சுது. நாமும் பூலாந்தேவி பிறந்த அந்த நாளை நோக்கி காலச்சக்கரத்துல ஏறி பின்னாடி போகலாம். அதோ அந்த கிராமம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஒரு பக்கம் நுரைச்சிட்டு வேகமா ஓடுற யமுனை நதி, இந்த பக்கம் அமைதியா தெளிவா எந்தவித ஆரவாரமும் இல்லாம ஓடுற சம்பல் ஆறு. எங்க பார்த்தாலும் வாய்க்கால், ஓட, குளம்னு ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்குல்ல. இந்த கிராமத்தோட பேரு கோராக்கா பூர்வா. சில பேர் கோராவுக்கு அர்த்தம் காட்டன்னும், இங்கதான் காட்டன் தோன்றின இடம்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் கோரானா பொண்ணுன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. கோராக்கா பூர்வா அப்படின்னா நிலமகளின் பெண் அப்படின்னு அர்த்தம்னு சொல்றாங்க. நம்ம கதையில ஒரு சக்தி வாய்ந்த நிலமகளை பத்தி பேசுறதுனால நாம 2வது தியரியவே வச்சுக்கலாம். கோராக்கா பூர்வா கிராமம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஜலான் மாவட்டத்துல இருக்கு. இங்க 2 பெரிய ஆறு, நிறைய ஏரி குளங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இங்க மீன் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க மல்லா இனத்தை சேர்ந்தவங்க, ரொம்பவும் பின்தங்கின வகுப்பா அடையாளப்படுத்தப்பட்டவங்க. இந்த கோராக்கா பூர்வா கிராமத்துல தான் நம்ம பூலாந்தேவியோட கதை ஆரம்பிக்குது. 1963 உத்தரப்பிரதேசத்தை 2 விஷயம் ஆட்டி படைச்சுது. 2மே பெண்கள் தொடர்பான விஷயம்தான். அந்த வருஷத்துல அக்டோபர் மாசம் இந்தியாவோட முதல் பெண் முதலமைச்சரா சுச்சேதா கிருபால்னி பதவி ஏத்துக்கிட்டாங்க. அந்த காலத்துல ஒரு பெண் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டது இந்தியால எல்லாருக்கும் பிரமிப்பா இருந்தது. அதைவிட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பின்னால பெரிய பேண்டிட் குவீனா உருவான பூலாந்தேவி மல்லா இனத்துல அதே ஆகஸ்ட் மாசம் பிறந்தா. கோராக்கா பூர்வா கிராமத்துல ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. மீன் பிடிக்கிறதும் விவசாயம் பண்றதும் தான் அவங்களுக்கு சம்பாதிக்கிற வழியா இருந்துச்சு. அவங்க முன்னோர் ஒருத்தர் யமுனையில மூழ்க இருந்த ஒரு பணக்கார குடும்பத்தை காப்பாத்தி கரை சேர்த்ததால அவங்களுக்கு ஒரு பெரிய நிலம் பரிசா கொடுக்கப்பட்டது. அவங்க அப்பா அந்த நிலத்தை உழுது பயிர் பண்ணதுனால குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில இருந்துச்சு. மல்லா இன மக்களுக்கு மீன் பிடிக்கிறது தவிர வேற பொழப்பு கிடையாது. யமுனை ஆத்துல அடிக்கடி வெள்ளம் வரும்போதெல்லாம் மீன் பிடிக்க போக முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல விவசாயம்தான் கை கொடுக்கும். அண்ணன் பேரு தேவிதின், அதுக்கு தேவியின் திருநாள்னு அர்த்தம். தம்பி பேரு பிஹாரிலால். அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்துமையாத்தான் வாழ்ந்தாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி பக்கத்து கிராமத்தை சேர்ந்த மூலா தேவிங்கிற பொண்ண நிச்சயம் பண்ணாங்க. எப்பவுமே ஒரு குடும்பம் ஒத்துமையாதான் இருக்கும். மருமக வந்தாலும் அவ குணவதியாவே இருந்தாலும் இல்ல குணம் கெட்டவளா இருந்தாலும் குடும்பம் ஒத்துமையாதான் இருக்கும். 2வது மருமக வரும்போதுதான் குடும்பம் உடையும். நம்ம தமிழ் சீரியல்ல பாக்காததா? 2 வேற வேற குடும்பங்கள்லேந்து வந்த பெண்கள் எப்படி ஒரு புது குடும்பத்துல வந்து ஒத்துமையா இருப்பாங்க? அதுதான் தேவிதின் குடும்பத்திலையும் நடந்துச்சு. தேவிதின் மூலாதேவி தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு ருக்மணி மல்லான்னு பேர் வச்சாங்க. அடுத்த குழந்தை ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி 1963ல பிறந்துச்சு. அந்த குழந்தைதான் நம்ம கதையோட நாயகி. அந்த பொன் குழந்தைக்கு பூலான் மல்லான்னு பேர் வச்சாங்க. மூலாதேவி 3வது முறை கர்ப்பமா இருக்கும்போதுதான் தேவிதின் தம்பி பிஹாரிலாலுக்கு குலாபிங்கிற பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. மூலாதேவிக்கும் குலாபிக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை தான். மூலாதேவிக்கு 3வதும் பொண்ணுதான். அதுக்கு முன்னி தேவி மல்லான்னு பேர் வச்சாங்க. பையன் குழந்தைக்கு ஆசைப்பட்ட தேவிதின்னும் மூலாதேவியும் 4வதாவாச்சு ஒரு பையன் பிறக்கும்னு நினைச்சு மறுபடியும் முயற்சி பண்ணாங்க. மறுபடியும் மூலாதேவி கர்ப்பமான அதே நேரம் பிஹாரிலாலோட மனைவி குலாபியும் கர்ப்பமானா. தேர்தல் முடிவு மாதிரி 2 பேரும் என்ன குழந்தை பிறக்கும்னு ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் குழந்தை பிறந்துச்சு. அண்ணன் மனைவி மூலாதேவிக்கு 4வதா மறுபடியும் பொன் குழந்தை. தம்பி மனைவி குலாபிக்கு தடவையே ஆண் குழந்தை. தேவிதினுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம தன்னோட பொன் குழந்தைக்கு சம்பாதேவி மல்லான்னு பேர் வச்சான். தம்பி பிஹாரிலாலுக்கும் குலாபிக்கும் தடவையே பையன் பிறந்ததுல ரொம்ப சந்தோஷம். மையா தின்னு குழந்தைக்கு பேர் வச்சாங்க. குலாபியோட பிறந்த நாள்லயே அந்த குழந்தை பிறந்ததால அம்மாவோட பிறந்த தினம் அப்படிங்கறத குறிக்க
மையாதின்னு பேர் வச்சாங்க. மையா அப்படின்னா அம்மா, அம்மாவின் தினம் அப்படின்னு அர்த்தம். உண்மையில அதுக்கப்புறம் மையாதின் தான் வீட்டோட இளவரசனா இருந்தான். ருக்மிணி, பூலாந்தேவி, முன்னி தேவி, சம்பாதேவின்னு 4 பொன் குழந்தைகளும் அவங்க வீட்ல பின்னுக்கு தள்ளப்பட்டாங்க. எதுவா இருந்தாலும் ஆண் குழந்தையான மையாதின்னுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. ஆண் குழந்தை பெத்துக்கிட்ட உரிமையில குடும்பத்தை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர முயற்சி பண்ணா குலாபி. இது எல்லாத்துக்கும் நடுவுல அவங்க இன்னும் கூட்டு குடும்பமா தான் இருந்தாங்க. 4 பெண்கள்ல பூலான் மல்லாதான் துணிச்சலானவ. அப்பா அம்மா கிட்ட பூலான் ஒரு கண்டிஷன் போட்டா. அப்பா, நாம சின்னம்மா ரொம்பவே அதிகாரம் பண்றாங்க. எங்களை எல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு இளக்காரமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நாங்க சாப்பிட வந்தா கூட பொட்ட பிள்ளைக்கு என்ன அவசரம்னு திட்டுறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு தம்பி பாப்பா பெத்து கொடுங்க அப்படின்னு பூலாந்தேவி கேட்டப்போ அவளுக்கு வயசு 7. ஏற்கனவே 4 பொண்ணுங்க, இன்னொன்னும் பொன் குழந்தையா பிறந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருமா அப்படின்னு அப்பா தேவிதின் சொல்ல பூலான் மல்லா பிடிவாதம் பிடிச்சா. நான் யமுனா மாதா கிட்ட வேண்டிக்கிறேன், நிச்சயம் குட்டி கிருஷ்ணனை நமக்கு தருவா அப்படின்னு சொல்ல மூலாதேவிக்கும் ஒரு நப்பாசை. மூலாதேவி 5வது தடவை கர்ப்பமானா. ஆனா இந்த தடவை குலாபியும் அவ புருஷன் பிஹாரிலாலும் முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இது ரொம்ப அவசியமா? ஏற்கனவே 4 பொண்ணு, இப்ப 5ஆவதா பொண்ணு பிறந்தா நம்ம சொத்தெல்லாம் அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணியே கரைஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு குலாபி கத்த துணிச்சலோட அவளை எதிர்த்து நின்னா பூலான். நிச்சயமா எனக்கு தம்பி தான் பிறப்பான் உறுதியோட சொன்னவ தினமும் சுள்ளி பொறுக்க போகும்போது தனக்கு ஒரு தம்பி பாப்பாவை குடுன்னு யமுனா மாதா கிட்ட வேண்டிப்பாளாம். என்ன ஆச்சரியம், மூலாதேவிக்கு 5ஆவதா ஆண் குழந்தை பிறந்தது. அதுக்கு சோட்டுன்னு பேர் வச்சாங்க. தேவிதின்கும் மூலாதேவிக்கும் ஆண் குழந்தை பிறந்ததுமே உற்சாகம் தாங்கல. அவங்க கிட்ட இருந்த பூர்வீக சொத்தை எங்க பிஹாரிலால் அப்படியே அவனோட பையன் பேருக்கு மாத்தி இவங்களுக்கு எதுவுமே இல்லாம ஏமாத்திடுவானோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பையன் பிறந்ததும் சொத்து எங்கேயும் போகாதுன்னு தைரியம் வந்துடுச்சு. குலாபிக்கும் பிஹாரிலாலுக்கும் தேவிதின்னுக்கு பையன் பிறந்தது ரொம்ப அதிர்ச்சியாவும் ஏமாற்றமாவும் இருந்துச்சு. அவங்க பையன் மையாதின்னுக்கு பூர்வீக நிலத்தை அப்படியே கொடுத்துடலாம்னு பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு போட்டி வந்துடுச்சுன்னு குலாபிக்கு ரொம்பவும் எரிச்சல் வந்துச்சு. தினமும் அண்ணன் குடும்பத்துக்கு எதிரா தன்னோட கணவனை உசுப்பேத்திக்கிட்டே இருந்தா. பல பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் குடும்பம் ஒன்னாதான் இருந்துச்சு. 4 பொண்ணுங்களுக்கும் அவங்க தினம் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகள் ஒதுக்கப்பட்டுச்சு. பூலாந்தேவிக்கு ஒதுக்கப்பட்ட வேலை கிராமம் முழுக்க போய் சாணிய திரட்டி எடுத்துட்டு வந்து விரட்டி தட்டி அதை காய வச்சு அடுப்புக்கு உபயோகிக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல அப்போலாம் கட்ட அடுப்புகள்ல சமைக்கிறது தான் வழக்கம். அடுப்புக்கு எரிபொருளா சுள்ளியையும் விரட்டியையும் சேகரிக்கிறது பூலானோட வேலை. ஒரு நாள் மூலாதேவிக்கும் குலாபிக்கும் பெரிய சண்டை. குலாபி சப்பாத்தி கட்டையால மூலாதேவிய தாக்க போக பூலாந்தேவி கோவத்தோட குலாபியோட காலை தன்னோட காலால இடறி விட்டு விழ வச்சா. அன்னைக்குதான் அவ முதல்ல அப்பா அம்மா கிட்ட கோவத்தோட சொன்னா, அப்பா, குடும்ப சொத்துல பிஹாரிலாலுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை நமக்கும் இருக்கு. எதுக்கு அவங்களோட சேர்ந்து இருந்து இப்படி அடிமை வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வீக சொத்தான பெரிய நிலத்துல அவங்களுக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கிக்கிட்டு அதுல ஒரு வீட்டையும் கட்டிக்கிட்டு தேவிதினும் மூலாதேவியும் அவங்க பசங்களோட குடியேறினாங்க. தனியா வந்த அப்புறம் பொண்ணுங்க 4 பேரும் சுதந்திரமா இருந்ததால அவங்களுக்கு வாழ்க்கையே நிம்மதியா மாறிடுச்சு. மூத்த பொண்ணு ருக்மிணி அப்பாவோட மீன் பிடிக்க போவா. 2வது பொண்ணு பூலாந்தேவியும் அவ அம்மா மூலாதேவியும் நிலத்துல வேலை செய்வாங்க. 3வது பொண்ணு முன்னி தேவியும் அவ தங்கையும் சமையல் வேலை செய்வாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்தது அவங்க வாழ்க்கை. அவங்க எல்லாருமே உழைச்சதால பணம் நிறையவே சேர ஆரம்பிச்சுது. பணம் சேர ஆரம்பிச்சதும் 4 பொண்ணுங்களை பெத்த ஒரு அப்பா என்ன செய்வாரு? தன்னோட பொண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கா கல்யாணம் பண்ணுவாரு இல்லையா? அப்படிதான் தேவிதின் தன்னோட மூத்த பொண்ணு ருக்மிணிக்கு அந்த கிராமத்திலேயே ஒருத்தரை கல்யாணம் செஞ்சு வச்சாரு. அத பார்த்த பிஹாரிலாலுக்கும் குலாபிக்கும் அதிர்ச்சி. குலாபியால சமையலையும் கவனிச்சுக்கிட்டு குழந்தையும் பாத்துக்கிட்டு நிலத்திலையும் வேலை செய்ய முடியல. கணவன் வேற மீன் பிடிக்க போகணும். அப்படி இருக்க கடுமையா வேலை செய்யற பொண்ணுங்களை விரட்டினது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே பிஹாரிலால் அவர் மகன் மையாதீன் அப்புறம் சில லோக்கல் ஆளுங்களோட உதவியோட பூர்வீக சொத்துல தேவிதீனுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டாங்க. தேவிதீன் இருந்த சின்ன வீட்டை தவிர நிலம் எல்லாம் தனக்கு சொந்தம்னு சொல்லிட்டான் பிஹாரிலால்.
பிஹாரிலால் தான் ஆக்கிரமிச்ச நிலத்துல சூரியகாந்தி, கொண்டக்கடலை அப்புறம் சிறுதானியங்களை பயிர் செஞ்சான். தன்னோட தம்பியே நிலத்தை ஆக்கிரமிச்சதை நினைச்சு தேவிதீன் நில கொலைஞ்சு போயிட்டாரு. தனக்கு அநீதி நடந்திருக்குன்னு அவர் புலம்பிட்டு இருக்க பூலாந்தேவி அவரை சமாதானப்படுத்தினா. முதலா அவளுக்குள்ள போராட்ட குணம் எழத் தொடங்கிச்சு. சொந்த அண்ணனுக்கே சித்தப்பா அநீதி செய்யறப்ப தன்னோட சித்தப்பாவுக்கு எந்தவித மரியாதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மனசுக்குள்ள தீர்மானிச்சா பூலாந்தேவி. அக்கா ருக்மணி அழைச்சுக்கிட்டு கையில மண்ணடுப்பு, விரட்டி, தண்ணி, மண் சட்டி எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு பரம்பரை நிலத்துக்கு போனா அவ. அங்க விளைஞ்சிருந்த கொண்டக்கடலைய வேக வச்சு சமைச்சு சுண்டல் தயாரிச்சு தானும் சாப்பிட்டுட்டு அக்காவுக்கும் கொடுத்தா. ருக்மணியோட புருஷன் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் கொண்டக்கடலைய சமைச்சு அனுப்பினா. இத பார்த்த பிஹாரிலாலுக்கும் அவன் பையன் மையாதீனுக்கும் செம்ம கோவம். எங்க நிலத்துல விளைந்த கொண்டக்கடலைய எப்படி நீ சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. மையாதீன் பூலாந்தேவியை விட 2 வயசுதான் சின்னவன். இருந்தாலும் நல்லா வளர்த்தியா இருந்தான். அப்பாவும் பையனுமா பூலாந்தேவிய அடிக்க ஆரம்பிச்சாங்க. பூலாந்தேவி அடி தாங்க முடியாம மயங்கி விழுந்துட்டா. அவ மயக்கமா விழற வரைக்கும் அவளை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மயக்கம் தெளிஞ்ச பூலான் ஒரு புது மனுஷியா எழுந்தா. கோவம், ஆத்திரம், போராட்ட குணம், பழிக்கு பழி வாங்குற எண்ணம்னு ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா கண்ணு முழிச்சா. சித்தப்பனுக்கும் அவன் பிள்ளைக்கும் ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. ஆனா பிரச்சனை அதோட நிக்கல. பிஹாரிலால் பிரச்சனைய ஊர் பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு போயிட்டான். ஊர் பெரியவங்க எல்லாம் அவன் ஆளுங்க. பூலாந்தேவி செஞ்ச தப்புக்கு குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் தண்டனை அனுபவிக்கணும்னு எல்லாரையும் மரத்துல கட்டி போட்டாங்க. 5 வயசான அந்த கடைசி பையனை கூட விட்டு வைக்கல. எல்லாரையும் மரத்துல கட்டி போட்டு சவுக்கால அடிச்சாங்க. எங்க நிலத்துல விளைஞ்ச தானியங்களையா திருடுற அப்படின்னு பஞ்சாயத்துல பிஹாரிலால் கேட்டான். அந்த நிலம் எனக்கும் சொந்தம், நான் தான் மூத்த புள்ள அப்படின்னு சொன்னாரு தேவதீன். அப்போ பிஹாரிலால் சொன்ன விஷயம் தேவதீன் குடும்பத்தையே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிடுச்சு. பிஹாரிலால் அந்த பரம்பரை வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து காட்டினான். வீடு முழுக்க பிஹாரிலாலுக்கு தான் சொந்தம்னு அதுல எழுதியிருந்தது. சரி, வீடு அவனுக்கு போகட்டும், நிலத்தை தான் எடுத்துக்கிறேன்னு வாதாடினாரு தேவதீன். ஆனா பஞ்சாயத்துல அதுக்கு ஒத்துக்கல. இப்ப வசிக்கிற சின்ன வீட்டை நீ எடுத்துக்க, நிலத்தை பிஹாரிலாலுக்கும் அவன் பிள்ளை மையாதீனுக்கும் கொடுத்துடுன்னு பஞ்சாயத்துல சொல்ல அத கேட்டுட்டு இருந்த பூலானுக்கு ரத்தம் கொதிச்சுது. தன்னோட அப்பாவுக்கு எதிரா ஊரே வரிஞ்சு கட்டிக்கிட்டு எதிர்த்து நிக்கிறத பார்த்தா பூலான். கோராக்கா பூர்வா, உங்க கணக்க நான் நிச்சயம் தீப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சபதம் போட்டுக்கிட்டா. வேற வழி இல்லாம தேவதீன் சவுக்கடி தண்டனைய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. சவுக்கடி தண்டனை கூட அவருக்கு வலி கொடுக்கல. கூட பிறந்த தம்பி வயத்துல அடிச்சதுதான் அவருக்கு பெரிய வலியையும் அதிர்ச்சியையும் கொடுத்துச்சு. ஊர் தலைவரோட மகனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பிஹாரிலால் பரம்பரை வீட்டை தன்னோட பேருக்கு மாத்திட்டான்னு புரிஞ்சுது. சொந்த தம்பியே தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு புலம்பி கதறி அழுதாரு தேவதீன். அப்பாவ பூலாந்தேவி சமாதானப்படுத்தினா. அப்பா, அழாதீங்கப்பா. யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க கிட்ட இருந்து நான் உங்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பேன். கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு அப்பா கிட்ட பூலாந்தேவி ஆறுதல் சொன்னப்போ அவளுக்கு வயசு 10. அதுக்கப்புறம்தான் சித்தப்பனை பழிக்கு பழி வாங்குற வெறியோட சுத்திட்டு இருந்தா பூலாந்தேவி. தேவிதனுக்கும் மூலாதேவிக்கும் ஒரே கவலை. பூலாந்தேவியோட கோவத்தை பத்தி அவங்களுக்கு தெரியும். சொன்னதை செஞ்சு காட்டுவான்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு தம்பி பாப்பா நிச்சயம் பிறக்கும், நீங்க பெத்துக்கங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பையன் குழந்தைய பொறக்க வச்சிருந்தா பூலான். இப்போ அவ சித்தப்பாவ பழி வாங்க போறேன்னு சொல்றானா நிச்சயம் அவ சொன்னதை செஞ்சு காட்டுவா. அவகிட்ட ஏதோ தெய்வாம்ச சக்தி இருக்கிறதா நினைச்ச அவங்க அப்பா அம்மா அவளுக்கு கல்யாணம் செஞ்சு அங்கிருந்து அனுப்பிட முடிவு பண்ணாங்க. பூலாந்தேவிக்கு 10 வயசு இருக்கும்போது அவ அக்கா ருக்மணிக்கு கல்யாணம் நடந்துச்சு. 1974ல பூலாந்தேவிக்கு 11 வயசு. அப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ண தீர்மானிச்சதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. அவரோட சகோதரர் பிஹாரிலால் சண்டைக்காரர். அவரை விட குணம் கெட்டவனா வளர ஆரம்பிச்சிருந்தா அவரோட பையன் மையாதீன். கள் குடிச்ச குரங்க தேள் கொட்டினா எப்படி இருக்குமோ அப்படி குலாபியும் புள்ள மனசுல தேவிதின் குடும்பத்துக்கு எதிரா விஷத்தை விதைச்சிருந்தா. அதனால தன்னோட பெரியப்பா பெரியம்மா அவங்க குடும்பத்தையே வெறுத்தான் மையாதீன். குடும்ப உறவுகள் சீர்கெட்டு போய்கிட்டே இருக்க அதுக்குள்ள பொண்ணுங்களை எப்படியாவது கரையேத்திடணும்னு தான் தேவிதின் பொண்களுக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சாரு. மிர்சாப்பூர் போற வழியில இருந்த ஒரு கிராமத்துல பூலானுக்கு மாப்பிளை பார்த்தாரு. அவன் பேரு புட்டிலால். அவனுக்கு வயசு 33. ஆனா பூலானுக்கோ
வயசு 11 தான். அவங்க 2 பேருக்கும் திருமணம் நிச்சயம் பண்ணாங்க. தேவி தின்னும் மூலாதேவியும். திருமணம் நிச்சயமானது 1974ல. மாப்பிள புட்டிலால் மணப்பெண்ணோட அப்பா தேவி தினுக்கு ஒரு சைக்கிள், ஒரு பசுமாடு, அதோட 100 ரூபாய் கொடுத்து பூலாந்தேவிக்கு பரிசம் போட்டான். அப்பாவுக்கு இவ்ளோ பரிசு கொடுக்கறானேன்னு தெரிஞ்சதும் பூலானுக்கு அவனோட 33 வயசு ஒரு பிரச்சனையா தெரியல. கல்யாணம்னா ஏதோ ஒரு சடங்குன்னு தெரியுமே தவிர இவ்ளோ வயசானவன தான் கல்யாணம் செஞ்சுக்கிறோமே அப்படிங்கறதெல்லாம் தெரியாத ஒரு பருவம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, தேவிதினும் புட்டிலாலும். கல்யாணம் முடிஞ்சாலும் 3 வருஷம் பூலாந்தேவி பிறந்த வீட்ல தான் இருப்பா. புகுந்த வீட்டுக்கு போய் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு நிபந்தனை விதிச்சான் புட்டிலால். கோராக்கா பூர்வா கிராமத்திலேயே கல்யாணம் நடந்துச்சு. ஆச்சரியம் என்னன்னா, மாப்பிள புட்டிலால் பூலாந்தேவியோட சித்தப்பா பிஹாரிலாலுக்கு வேண்டியவன். அதனால பிஹாரிலால் குடும்பத்தோட கல்யாணத்துல கலந்துக்கிட்டான். மையாதின் தீதி தீதின்னு பூலனையே சுத்தி சுத்தி வந்தான். பூலானுக்கு கூட ஆச்சரியம். தன்னை மயக்கம் வர அளவுக்கு அடிச்ச சித்தப்பனும் அவன் பையனும் ஊர் பஞ்சாயத்துல குடும்பத்துக்கே தண்டனை வாங்கி கொடுத்தவங்க எப்படி தன்னோட கல்யாணத்துக்கு சிரிச்ச முகத்தோட வராங்கன்னு. பாவம், அவளுக்கு இத பத்தி நினைக்கத்தான் தோணுச்சே தவிர அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரண காரியம் இருக்குமான்னு யோசிக்க தெரியல. வெறும் 11 வயசு பொண்ணு தானே. படிப்பறிவு இல்லாத, எழுத படிக்க தெரியாத கிராமத்து பொண்ணு. பொண்ணுனாலே அவளோட வேலை வரட்டி தட்டுறது, சமைக்கிறது, ஆடு மாடுகளை குளிப்பாட்டுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தா பூலான். தனக்கு திருமணம் நடக்கிறதுனால சித்தப்பா குடும்பம் விரோதத்தை மறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சா. मेरा नाम फूलन देवी है, जो पंडित क्वीन के नाम से जानती है. और நான் தான் பூலாந்தேவி மல்லா பேசுறேன். எல்லா பொண்ணுங்கள மாதிரி எனக்கும் கல்யாண ஆசைகள் நிறைய இருந்தது. எதுக்காக கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நிறைய வளையல்கள் போட்டுக்கணுங்கிறதுக்காக தான். எனக்கு எப்பவுமே மணிக்கட்டில் ஆரம்பிச்சு முழங்கை வரைக்கும் வளையல்களை அடுக்கிக்கிட்டு அது குலுங்குற ஓசையை கேட்டுக்கிட்டே நடக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டேன். கால்ல கொலுசு மணி, கையில வளையல், கழுத்துல வெள்ளி நகைன்னு போட்டுக்கிட்டு கிராமத்துல நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அந்த ஆசையெல்லாம் எனக்கு விட்டு போச்சு. இப்ப அதையெல்லாம் பார்த்தா அதையெல்லாம் ஏதோ யமனுக்கு போட்டு பார்த்த மனுஷனோட நினப்பு தான் எனக்கு வருது. ஒரு ஆடு கழுத்துல கட்டின கயிறு அந்த வெள்ளி நெக்லஸை விட அழகா இருக்கிறதா இப்ப நான் நினைச்சுக்கிறேன். அந்த ஆடு கழுத்துல கட்டின கயிறு அதோட சுதந்திரத்தை பறிச்ச மாதிரி எனக்கு புருஷங்கிற பேர்ல ஒரு மனுஷன் கட்டின அந்த தாலி என்னோட சுதந்திரத்தை பறிச்சிட்டதா நான் நினைக்கிறேன். கல்யாணம்னா என்னன்னே தெரியாத 11 வயசுல பூலானுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. சரி, கல்யாணம் முடிஞ்சாலும் 3 வருஷம் எங்கேயும் போக வேண்டாம், அப்பா அம்மாவோட அரவணைப்புல சொந்த கிராமமான கோராக்கா பூர்வாலேயே இருக்கலாம்னு சந்தோஷமாதான் இருந்தா பூலாந்தேவி. ஆனா கல்யாணம் ஆன 3வது மாசமே அவ புருஷன் புட்டிலால் வந்து, என் பொண்டாட்டிய என்னோட அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். தேவிதின் கல்யாணத்தப்போ போட்ட ஒப்பந்தத்தை எடுத்து காட்டியும் அவன் கேக்கல. அப்பா அம்மாவாலேயே ஒன்னும் பண்ண முடியாத 33 வயசுக்காரனுக்கு எதிரா 11 வயசு பொண்ணு என்ன செய்ய முடியும்? பூலாந்தேவிய வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிட்டான் புட்டிலால். பூலாந்தேவிய சித்திரவதை பண்ணான். நினைச்ச போதெல்லாம் படுக்கைக்கு வரணும், இல்லனா அடி உத குத்துதான். அந்த அதிர்ச்சி தாங்காம பூலானுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. லோக்கல் டாக்டர் பூலானுக்கு தட்டம்மா போட்டிருக்குன்னு சொன்ன உடனே புட்டிலால் பயந்துட்டான். அந்த பயத்துல உண்மைய உளறிட்டான். நான் உன்னை கூப்பிட்டுக்கிறதாவே இல்ல. உன் சித்தப்பனும் அவன் பையனும் தான். ஏன் 3 வருஷம் அந்த நாயை விட்டு வச்சிருக்க? 3 மாசத்துலயே அவளை அழைச்சிட்டு போய் நல்லா வேலை வாங்கு. ரொம்ப திமிரு பிடிச்சவ, அவளை நல்லா அடிச்சு வேலை வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்கிட்ட சொன்னதே உன் சித்தப்பா தான் அப்படின்னு சொல்ல, எல்லாத்துக்கு பின்னாடியும் சித்தப்பாவோட சதி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா பூலாந்தேவி. தான் சித்தப்பாவை பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தது போக அவன் தன்னை பழி வாங்கிட்டான்னு புரிஞ்சுக்கிட்டா. உடம்பு தேறி திரும்ப பிறந்த வீட்டுக்கு வந்தா. ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி அவ உடம்ப விசாரிக்க வந்தாங்க சித்தப்பா குடும்பம். அண்ணங்கிட்ட தம்பி நிறையவே உருட்டினான். கல்யாணம் பண்ண இன்னும் 2 பொண்ணு இருக்கான்னா, பூலாந்தேவிய 2 வருஷம் வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? புட்டிலா எனக்கு வேண்டியவன் தான். நான் அவன்கிட்ட பேசி சமாதானம் பண்ணிடுறேன். நான் சொல்ற பத்திரத்துல மட்டும் கையெழுத்து போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சித்தப்பா வந்து பேசினப்போ மயக்கத்துல இருந்தா பூலாந்தேவி. அவ கண் விழிச்சதும்
அம்மா மூலாதேவி உற்சாகத்தோட சொன்னாங்க. உன்னையும் உன் புருஷனையும் சித்தப்பா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏதோ பத்திரத்துல கையெழுத்து கேட்டாரு அப்படின்னு சொல்ல உடனே பூலானுக்கு புரிஞ்சிருச்சு. சித்தப்பன் உறவாடி கெடுக்கறான்னு. ஒரு காட்டு மிராண்டி கிட்ட தன்னோட வாழ்க்கைய பணையம் வச்சு தன்னை சித்திரவதை செய்ய வச்சு இப்போ அக்கறையா அவனோட சேர்த்து வைக்கிற மாதிரி தூது விடுறான். இத ஒரு உதவின்னு சொல்லி அதுக்கு பிரதிபலனா பரம்பரை நிலத்தை வேற தனக்கு சொந்தமாக்கிக்க பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா பூலான். இனிமே சித்தப்பனை வீட்டுக்குள்ள சேர்க்காத, நம்மள நல்லா ஏமாத்துறான் அப்படின்னு பூலான் அவளை பெத்தவங்க கிட்ட சொன்னான். புட்டிலால் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம படுக்கையில செஞ்ச சித்திரவதைகள் நினைவுக்கு வந்தது. இனி அந்த காட்டு மிராண்டியோட வாழ போறதில்லன்னு தனக்குன்னு ஒரு புதிய பாதைய தேடிக்கணும்னு தீர்மானிச்சா பூலான். சின்ன பொண்ணுதானே, ஆண் பெண் உறவு பத்திலாம் எதுவும் தெரியாது. ஆனா காட்டு மிராண்டி புட்டிலால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் ரீதியா என்ன தேவைங்கிற பாடத்தை மட்டும் அவளுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்திருந்தான். வாழ்க்கை பாடத்தை தப்பு தப்பா கத்துக்கிட்டு இருந்தா பூலாந்தேவி. அப்பதான் அவளுக்கு ஒரு நாள் சுள்ளி பொறுக்க போகும்போது நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அவளோட அத்தை பையன் ஒருத்தன் அவகிட்ட வந்து அவளை லவ் பண்றதா சொல்லியிருந்தான். அப்படின்னா என்னன்னு 10 வயசான பூலாந்தேவி அவன்கிட்ட கேட்டா. அவனுக்கு பதில் சொல்ல தெரியலையா இல்ல அவளுக்கு புரியாதுன்னு சொல்லாம போயிட்டானான்னு தெரியல. புட்டிலால் செஞ்சத அவளோட அத்தை பையன் அவ அனுமதியோட செய்ய விரும்பினான்னு அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அவளுக்கு பாதுகாப்பு வேண்டி இருந்துச்சு. அதே நேரத்துல சித்தப்பனோட சதிகளை முறியடிக்கணும். புட்டிலால் வீட்டுக்கு திரும்ப போனா அவன் அவ வாழ்க்கையையே அழிச்சிடுவான். அப்பாவை சித்தப்பா ஏமாத்திடுவான். அதனால அப்பா அம்மாவை விட்டு பிரியவும் கூடாது. தனக்கும் ஒரு புது வாழ்க்கைய அமைச்சுக்கணும். அதனால அவ அத்தை பையனை போய் சந்திச்சு அவன் காதலை ஏத்துக்க முடிவு பண்ணினான். அந்த பையன் பேரு கைலாஷ். ஆனா பூலாந்தேவிய அந்த கைலாஷ பத்தி நினைக்க வச்சது காதல் இல்ல. பொண்களுக்கு அந்த வயசுல வர ஹார்மோன் மாற்றமும் இல்ல. அவளுக்கு உடம்பே மரத்து போயிருந்துச்சு. காரணம் புட்டிலால். பூலானுக்கு இப்ப மனசுல இருந்தது வேற ஒரு உணர்ச்சி. தொடர்ந்து அடுத்த வாரம் புது எபிசோட் கேளுங்க. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. This episode was brought to you by Khmer Kitchen. Embark on a culinary adventure to Cambodia without leaving Bengaluru. Khmer Kitchen invites you to savor the flavors, culture, and warmth of Cambodian cuisine in a setting that exudes timeless elegance. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Kalachakram Narasimha. Narrated by Deepika Arun and Dharanya. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.